ஜெய் சாய்ராம். பாபா ஆவோ சாயி அப்படின்னு மகள்சாபதி கூப்பிட்டார். ஆவோ சாயின்னு எந்த இடத்துல? ஷிரடியில். பாபாவை ஆவோ சாயின்னு கூப்பிட்ட மகள்சாபதி ஐயாவுடைய ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அந்த ஷிரடி வாழும் நமது புண்ணிய தெய்வமான குருநாதர் சத்குருநாதர் சாயிநாதருடைய அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும். சாய்ராம். ஷீரடி மண்ணை மிதித்தால் அப்படிங்கிற டைட்டில் தான் இன்னைக்கு. எந்த மண்ணை வேணால் மிதிங்க, எத்தனை இடங்களுக்கு போங்க, ஆனால் தெய்வம் வாழ்ந்த இடத்தில் காலை வைத்து மண்ணை மிதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வினாடிகள் நம்ம சிந்திப்போம். சரிங்களா? நாங்கள் முதல்ல வரும்பொழுது என்னோட டெஸ்டிமோனியலை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். முதலில் வரும்பொழுது தன் தாயை விட்டு ஒரு கன்று பிரிந்திருந்து மீண்டும் அந்த தாயோடு இணைந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நாங்கள் அடைந்தோம். இது சத்தியம். ஜெய் சாய்ராம். ஏன்னா நம்ம எல்லாமே பாபா கூட பிறந்தவங்க தான். இது சத்தியமான உண்மை. பாபா 107 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்து ஷீரடியிலே வாழ்ந்தார். அது உண்மை. 60 ஆண்டுகள் வாழ்ந்தது உண்மை. அப்போ நம்மெல்லாம் இருந்திருக்கோம். அதான் சத்தியம். யாரெல்லாம் சாய் பக்தர்களோ, யாரெல்லாம் சாய் அன்பர்களோ, யாரெல்லாம் சாய் டிவோட்டிஸோ அத்தனை பேரும் நம்ம சாய்பாபா கூட வாழ்ந்தவங்க தான். கல்லாகவோ மண்ணாகவோ பூச்சியாகவோ மரமாகவோ மட்டையாகவோ அல்லது மனிதர்களாகவோ தண்டாகமாகவோ அல்லது நாற்காலியாகவோ ஏதேனும். அதாவது சிவபுராணத்தில் சொல்லவாங்க இல்லையா, கல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபோல பாபா கூட சத்தியமாக நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம். இதுதான் உண்மை. ஐ லவ் பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட பாபா நம்மளை லவ் பண்ணாதான் நம்ம இங்கே வர முடியும். இந்த புண்ணிய பூமியை நம்ம மிதிக்க முடியும். இந்த புண்ணிய பூமியை மிதிக்கணும்னா பாபாவுடைய அனுமதி வேண்டும். சிவபுராணத்தில் சொல்கிற மாதிரி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பாபாவினுடைய கிருபையும் கடாட்சமும் இருந்தால் மட்டுமே இந்த பூமியிலே புண்ணிய கஷேத்திரமான ஷிரடியிலே நாம் நிற்க முடியும். இது சத்தியம். அப்படி நின்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறதா நம்ம டாபிக். இக பர சுகங்கள் அனைத்தும் கிட்டும். ஆன்ம அனுபூதி கிடைக்கும். பாபா நம்மளை அப்படியே என்ன பண்ணிடுவார், அழகாக அப்படி உயர்